Hello everyone, இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 6th ஓட செகண்ட் சாப்டர் படிக்க போறோம். அண்ட் இந்த சாப்டரோட நேம் என்னன்னா கோல். கோலோட மீனிங் ஆக்சுவலி என்னன்னா ரவுண்ட். பட் இந்த சாப்டர்ல நம்ம அந்த மீனிங் இல்ல, வேற மீனிங்ல படிக்க போறோம். நம்ம சாப்டர் படிக்கும்போது நமக்கு புரியும். इस पाठ का नाम पढ़कर आपके मन में कुछ गोल वस्तुओं के नाम या चित्र उभरे होंगे. गोल गेंद, गोल रोटी, गोल चंद्रमा आदि. ஸோ இந்த சாப்டரோட நேம் படிக்கும் போதே உங்களோட மைண்ட்ல வந்து சில ரவுண்ட் திங்ஸ், வஸ்துவோனா திங்ஸ், அதை பத்தி உங்க மைண்ட்ல வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல் கேந்த், கோல் ரோட்டி, கேந்தனா பால், ஸோ ரவுண்ட் பால், ரவுண்ட் சப்பாத்தி, இல்லை கோல் சந்திரமா, ரவுண்ட் மூன், இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்திருக்கலாம். लेकिन यह पाठ एक विशेष प्रकार के गोल और उसे करने वाले के बारे में है. ஆனா இந்த சாப்டர் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் திங்ஸை பத்தி எல்லாம் இல்லை. இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கோல் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அண்ட் அந்த கோலை யார் ஸ்கோர் பண்ணாங்கன்னு படிக்க போறோம். அதாவது இந்த சாப்டர்ல நம்ம இந்த ஹாக்கி, ஃபுட்பால் கிரவுண்ட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா கோல், அந்த கோலை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். यह पाठ एक प्रसिद्ध खिलाड़ी के संस्मरण का एक अंश है. ஸோ இந்த சாப்டர் வந்து ஒரு ஃபேமஸான பிளேயரோட சன்ஸ்மரனா மெமோயர், அதாவது அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் இங்க அதோட ஒரு பாட்டை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. आइए इसे पढ़ते हैं और जानते हैं कि कौन थे वे प्रसिद्ध खिलाड़ी. ஸோ நம்ம சாப்டரை படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் யார் வந்து அந்த ஃபேமஸான பிளேயர்னு. இந்த சாப்டரை எழுதினவர் யாருன்னா மேஜர் தியான் சந்த் ஜி. அண்ட் இங்க வந்து அவரோட लेखक परिचय கொடுத்திருக்காங்க. நம்ம இதை ஒரு தடவை படிக்கலாம். यदि कोई खिलाड़ी अपनी आत्मकथा का नाम गोल रखें तो इस नाम को पढ़कर इतना तो तुरंत समझ में आ जाता है कि उसे खेल से कितना प्यार रहा होगा. ஸோ ஆத்மகதா அப்படின்றது என்னன்னா ஆட்டோபயோகிராஃபி, அதாவது தன்னை பத்தி தானே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளேயர் வந்து அவரோட ஆத்மகதா பேர் வந்து கோல்னு வச்சிருக்காருன்னா அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. கேல்ஸே கித்னா பியார் ஹே, அதாவது ஸ்போர்ட்ஸ்னா அவ்வளோ லவ் அவருக்கு. जी हाँ, वे अमर खिलाड़ी हैं, हॉकी के जादूगर कहे जाने वाले मेजर ध्यानचंद. அண்ட் அவர் யாரும் இல்லை, அவர் தான் வந்து மேஜர் தியான்சந்த். அவரை வந்து மெஜிஷியன், ஜாதுகர்னா மெஜிஷியன், ஸோ ஹாக்கியோட மெஜிஷியன். அண்ட் அவர் ஒரு அமர் கிலாடி, அமர்னா இம்மார்டல், ஒரு இம்மார்டலான ஒரு பிளேயர் வந்து அவரை வந்து ஹாக்கி கே जादूगर அப்படின்னு சொல்லுவாங்க. इतने महान कि भारत उनके जन्मदिन को राष्ट्रीय खेल दिवस के रूप में मनाता है, जिससे लाखों भारतवासी उनके जीवन से प्रेरणा ले सके. प्रेरणा அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். ஸோ மக்கள் எல்லாம், நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து அவரோட லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகணுன்றதுக்காகவே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா அவரோட பர்த்டேவே வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் நம்ம. इतने महान खिलाड़ी कि भारत का सर्वोच्च खेल पुरस्कार खेल रत्न उनके नाम पर दिया जाता है. and அவரு எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளேயர் அப்படின்னா நம்ம இந்தியாவோட சர்வோச்சனா ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு, சர்வோச்ச கேல் புரஸ்காரோட நேம் கேல் ரத்ன வந்து அவரோட நேம் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. तो स्टार्ट பண்ணலாம் நம்ம. खेल के मैदान में धक्का मुक्की और नोकझोंक की घटनाएं होती रहती है. खेल का मैदान ना प्ले ग्राउंड. तो नरेटर என்ன சொல்றாருன்னா இந்த விளையாட்டு மைதானத்தில் धक्का मुक्कीனா புஷிங் ஈச் அதர், ஸோ ஒருத்தர் தள்ளுறது, மோதுறது, சின்ன சின்ன சண்டைகள், இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். खेल में तो यह सब चलता ही है. जिन दिनों हम खेला करते थे उन दिनों भी यह सब चलता था. ஸோ விளையாட்டுல இதெல்லாம் சகஜம் தான். நாங்க விளையாடுற காலத்திலயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மோதல் நடந்துகிட்டே தான் இருக்கும். सन 1933 की बात है. उन दिनों में मैं पंजाब रेजिमेंट की ओर से खेला करता था. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து அவர் ஒரு 1933ல நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்றாரு. என்னன்னா அப்ப வந்து நானு, அதாவது தியான் சந்த் ஜி பஞ்சாப் ரெஜிமெண்ட் டீம்ல விளையாடிட்டு இருந்தாரு. एक दिन पंजाब रेजिमेंट और सैम्पर्स एंड माइनर्स टीम के बीच मुकाबला हो रहा था. ஒரு நாள் வந்து இந்த ரெண்டு டீம் இருக்கு இல்லையா, பஞ்சாப் ரெஜிமெண்ட் அண்ட் சாம்பிள்ஸ் அண்ட் மைனர்ஸ் டீம், இந்த ரெண்டு டீமுக்குள்ள மேட்ச் நடந்துட்டு இருந்தது. माइनर्स टीम के खिलाड़ी मुझसे गेंद छीनने की कोशिश करते, लेकिन उनकी हर कोशिश बेकार जाती.
ஸோ இங்க வந்து சீனானா பறிக்கிறது டு ஸ்நாட்ச், கோஷிஷனா முயற்சி. ஸோ இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே அந்த மைனஸ் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து என்கிட்ட இருந்து அந்த பாலை பிடுங்க பார்த்தாங்க. அவங்க அந்த பால் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்த்தாங்க, ஆனா அவங்களால முடியல. इतने में खिलाड़ी ने गुस्से में आकर हॉकी स्टिक मेरे सिर पर दे मारी. ஸோ மீன்வைல் ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர், அந்த டீம்ல இருக்கிற இன்னொரு பிளேயர் வந்து கோவத்துல, குஸ்ஸானா ஆங்கர், கோவத்துல வந்து என் தலையில ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சிட்டான். मुझे मैदान से बाहर ले जाया गया. ஸோ என் தலையில அடிப்பட்டதுனால என்னை வந்து பிளே கிரவுண்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. थोड़ी देर बाद मैं पट्टी बांधकर फिर मैदान में आ पहुंचा. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் பேண்டேஜ் போட்டுட்டு, பட்டியனா பேண்டேஜ் போட்டுட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் கிரவுண்டுக்கு வந்துட்டேன். आते ही मैंने उस खिलाड़ी की पीठ पर हाथ रखकर कहा, तुम चिंता मत करो, इसका बदला मैं जरूर लूंगा. ஸோ வந்த உடனே அவர் திரும்பி கிரவுண்டுக்கு வந்த உடனே அந்த பிளேயர் கிட்ட போய் அவரோட முதுகுல கை வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, தும் சிந்தா மத் கரோ, நீ வரி பண்ணிக்காத, நீ கவலைப்படாத, இதை நான் கண்டிப்பா இதுக்கு நான் பழி வாங்குவேன். மேரே இத்னா कहते ही वह खिलाड़ी घबरा गया. இதை சொன்ன உடனே அந்த பிளேயர் வந்து பயந்துட்டான். घबराना நான் பயப்படுறது. अब हर समय मुझे ही देखता रहता कि मैं कब उसके सिर पर हॉकी स्टिक मारने वाला हूँ. and இதுக்கப்புறம் அவன் கண்டினியூஸா என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தான், ஒருவேளை நான் அவனோட தலையில போய் ஹாக்கி ஸ்டிக்கால அவனை அடிச்சிருவனோன்னு. मैंने एक के बाद एक झटपट 6 गोल कर दिए. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸா வந்து 6 கோல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன். खेल खत्म होने के बाद मैंने फिर उस खिलाड़ी की पीठ थपथपाई और कहा, கேம் முடிஞ்ச உடனே நான் மறுபடியும் போய் அந்த பிளேயர் கிட்ட போய் அவரோட முதுகுல வந்து தட்டிட்டு என்ன சொன்னேன்னா, दोस्त खेल में इतना गुस्सा अच्छा नहीं. दोस्त ना फ्रेंड, ये फ्रेंड விளையாட்டுல இவ்வளோ கோவம் நல்லது இல்ல. मैंने तो अपना बदला ले ही लिया. அண்ட் நான் என்னோட பழிய வாங்கிட்டேன். அதாவது அவர் வந்து எப்படி பழி வாங்கினாருன்னா, அவரை திருப்பி போய் அடிச்சு பழி வாங்கல. இன்ஃபேக்ட் அவர் இன்னும் நல்லா விளையாடி அந்த பிளேயரோட கோவத்துக்கு அவர் பழி வாங்கிட்டாரு. अगर तुम मुझे हॉकी नहीं मारते तो शायद मैं तुम्हें 2 ही गोल से हराता. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன அடிக்காம இருந்திருந்தனா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, ஒருவேளை நான் வெறும் 2 கோல் தான் ஸ்கோர் பண்ணிருப்பேன். ஆனா நீ இப்ப என்ன அடிச்சதுனால நான் 6 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கேன். वह खिलाड़ी सचमुच बड़ा शर्मिंदा हुआ. शर्मिंदाना ashamed. இதை கேட்டோன்னே அந்த பிளேயருக்கு வந்து ரொம்பவே வந்து he felt ashamed. ஸோ இப்போ வந்து அந்த பிளேயருக்கு வந்து அவர் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் ஆயிடுச்சு. तो देखा आपने मेरा बदला लेने का ढंग. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட நான் எப்படி பழி வாங்கினேன் அப்படின்னு. सच मानो बुरा काम करने वाला आदमी हर समय इस बात से डरता है कि उसके साथ भी बुराई की जाएगी. and நம்ம உண்மையை சொல்லணும்னா, புரா கர்னே வாலா, அதாவது தப்பு செய்யற வந்து எப்பயுமே வந்து அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னன்னா அவன் கூடயுமே தப்பு நடந்துருமோ, அதாவது அவன் தப்பு பண்ண மாதிரியே அவன் கூடயுமே தப்பு நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு நரேட்டர் சொல்றாரு. आज मैं जहां भी जाता हूँ बच्चे व बूढ़े मुझे घेर लेते हैं और मुझसे मेरी सफलता का राज जानना चाहते हैं. இங்க घेर लेते हैं அப்படின்னா சரவுண்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது சுத்தி நிக்கிறாங்க அவரை. சஃபல்தானா சக்சஸ், ராஸ்னா சீக்ரெட். ஸோ இங்க நரேட்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் எங்க போனாலும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க எல்லாரும் என்னை சுத்தி நிக்கிறாங்க. அண்ட் என்னோட சக்சஸ் மந்த்ரா, சக்சஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்ல சக்சஸ் சீக்ரெட் என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. मेरे पास सफलता का कोई गुरु मंत्र तो है नहीं. हर किसी से यही कहता कि लगन, साधना और खेल भावना ही सफलता के सबसे बड़े मंत्र हैं. அண்ட் இங்க என்ன சொல்றாருன்னா, அவரு என்கிட்ட அந்த மாதிரி ஒன்று ஸ்பெஷலான ஃபார்முலாலாம் இல்லை, ஆனா நான் எல்லார்கிட்டையும் ஒரே விஷயத்த தான் சொல்லுவேன். என்னன்னா லகன், அதாவது டெடிகேஷன், சாதனானா கன்சிஸ்டன்சி, அண்ட் கேல் பாவனா ஸ்போர்ட்மேன்ஷிப், அதாவது ஸ்போர்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கிற லவ், இது எல்லா ஃபேக்டர்ஸுமே தான் வந்து உங்களோட சக்சஸ்க்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் தான் வந்து சக்சஸோட ஃபார்முலா அப்படின்னு சொல்றாரு அவரு. मेरा जन्म सन 1904 में प्रयाग में एक साधारण परिवार में हुआ. ஸோ நரேட்டர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 1904 பிரயாகன்ற ஒரு இடத்துல தான், ஒரு சாதாரண ஃபேமிலியில தான் நான் பிறந்தேன். बाद में हम झांसी आकर बस गए. அதுக்கப்புறம் நாங்க வந்து झांसीல வந்து செட்டில் ஆயிட்டோம். 16 साल की उम्र में मैं
फर्स्ट ब्राह्मण रेजिमेंट में एक साधारण सिपाही के रूप में भर्ती हो गया. 16 years ஏஜ்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பிராமன் ரெஜிமெண்ட் என்ற ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட்ல வந்து ஒரு நார்மல் சாதாரணமான ஒரு நார்மலான சோல்ஜரால தான் வந்து ஜாயின் பண்ணேன். भर्तीனா டு ஜாயின். मेरे रेजिमेंट का हॉकी खेल में काफी नाम था एंड என்னோட ரெஜிமெண்ட் வந்து ஹாக்கி விளையாடுறதுல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. पर खेल में मेरी कोई दिलचस्पी नहीं थी. ஆனா எனக்கு வந்து அந்த விளையாட்டுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. दिलचस्पी इंटरेस्ट. उस समय हमारी रेजिमेंट के सूबेदार मेजर तिवारी थे एंड அப்ப வந்து எங்களோட ரெஜிமெண்டோட ஹெட் யாருன்னா சுபேதார் மேஜர் திவாரி ஜி. एंड சுபேதார் மேஜர்ன்றது ஒரு ரேங்க், ஆர்மில ஒரு ரேங்க். वे बार बार मुझे हॉकी खेलने के लिए कहते हैं. அவர் வந்து என்ன அடிக்கடிக்கும் இந்த ஹாக்கி விளையாடுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. हमारी छावनी में हॉकी खेलने का कोई निश्चित समय नहीं था. छावनी है ना कैंप. तो நரேட்டர் என்ன சொல்றேன்னா எங்களோட கேம்ப்ல வந்து இந்த ஹாக்கி விளையாடுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து டிசைடடா இருக்காது. सैनिक जब चाहे मैदान में पहुंच जाते और अभ्यास शुरू कर देते. அபியாசனா பிராக்டிஸ். ஸோ அங்க சைனிக் வந்து சோல்ஜர்ஸ் வந்து எப்ப அங்க தோணுதோ அப்ப வந்து கிரவுண்டுக்கு வந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாங்க. उस समय तक मैं एक नौसिखिया खिलाड़ी था. नौसिखियाना बिगिनर. ஸோ அப்ப வரைக்கும் நான் ஒரு நார்மல் बिगिनर प्लेयरा தான் இருந்தேன் நானு. जैसे जैसे मेरे खेल में निखार आता गया वैसे वैसे मुझे तरक्की भी मिलती गई. நிखाர்னா இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் तरक्कीனா சக்சஸ். ஸோ போக போக என்னோட கேம்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்தது அண்ட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர வர எனக்கு சக்சஸும் கிடைச்சிட்டு இருந்தது. सन 1936 में बर्लिन ओलंपिक में मुझे कप्तान बनाया गया. 1936ல बर्लिன்ல நடந்த ஒலிம்பிக்ல வந்து என்னை வந்து கேப்டனா ஆக்குனாங்க. उस समय मैं सेना में लांस नायक था. ஸோ லான்ஸ் நாயக்ன்றது ஒரு ரேங்க் ஆர்மியில. ஸோ அப்போ வந்து நான் ஆர்மியில லான்ஸ் நாயக் என்ற பொசிஷன்ல இருந்தேன். बर्लिन ओलंपिक में लोग मेरे हॉकी खेलने के ढंग से इतने प्रभावित हुए कि उन्होंने मुझे ஹாக்கி கா ஜாதூகர் कहना शुरू कर दिया. ஸோ பர்லின் ஒலிம்பிக்ல வந்து நான் ஹாக்கி விளையாடுறத பார்த்தது எல்லாரும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. என்னை வந்து எல்லாரும் मैजिशियन ऑफ हॉकी ने கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. इसका यह मतलब नहीं कि सारे गोल मैं ही करता था. என்னை வந்து அப்படி கூப்பிடுறதுனால நான் தான் எல்லாம் கோல் ஸ்கோர் பண்ணுவேன்னு அர்த்தம் இல்லை. मेरी तो हमेशा यह कोशिश रहती कि मैं गेंद को गोल के पास ले जाकर अपने किसी साथी खिलाड़ी को दे दूं ताकि उसे गोल करने का श्रेय मिल जाए. श्रेयனா கிரெடிட். அண்ட் அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாலை வந்து கோல் கிட்ட கொண்டு போயிட்டு இன்னொரு பிளேயருக்கு பாஸ் பண்ணிடுவேன். ஸோ தட் அவங்களுக்குமே வந்து கோல் ஸ்கோர் பண்றதுக்கு கிரெடிட் கிடைக்கணும்னு. अपनी इसी खेल भावना के कारण मैंने दुनिया के खेल प्रेमियों का दिल जीत लिया. ஸோ खेल भावना ஸ்போர்ட்மேன்ஷிப். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னால தான் வந்து நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் லவர், खेल प्रेमियोना ஸ்போர்ட்ஸ் லவரோட मनसा வந்து நான் வின் பண்ணிட்டேன். बर्लिन ओलंपिक में हमें स्वर्ण पदक मिला. बर्लिन ओलंपिकல நாங்க கோல்டு மெடல் ஜெயிச்சோம். खेलते समय मैं हमेशा इस बात का ध्यान रखता था कि हार या जीत मेरी नहीं बल्कि पूरे देश की है. एंड முக்கியமா விளையாடும் போது நான் ஒரு விஷயத்தை மட்டும் என் மைண்ட்ல வச்சுப்பேன். என்னன்னா இந்த ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ வந்து அது எனக்கு மட்டும் சேராது. இன்ஃபேக்ட் அது ஃபுல் கண்ட்ரிக்கே சேரும். வெற்றி தோல்வின்றது அது நமக்கு மட்டும் இல்ல, அது ஃபுல் நாட்டுக்கே சேரும்.